இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டோரியல்ல கிளாஸ் டெஸ்ட் டைப்ல நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒகேபுலரி பேஸ்டு கிடையாது. ஒகேபுலரிலாம் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். இந்த ஒகேபுலரிலாம் நான் கொண்டு வரதெல்லாம் நோட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸாவது அதை எடுத்து பாருங்க. படிக்க கூட வேணாம், பாருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அந்த வேர்டு என்ன கைண்ட் ஆஃப் வேர்டு அப்படின்றதாவது ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கனெக்டர்ஸ் டைப்பில் இருக்கும். கனெக்டர்ஸ் இருக்கலாம், அட்வர்ப்ஸ் இருக்கலாம், பட் ஒகேபுலரி பேஸ்ட் கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலீட் பாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், ஆல் இன் ஒன் பேங்கிங் கோர்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ரெஷர். என்ன ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். India must find sources of sustainable energy to curb inflation. Must எப்போ யூஸ் பண்ணுறோம், should எப்போ யூஸ் பண்ணுறோம், கமெண்ட்ல பண்ணுங்க. must and should எப்போ யூஸ் பண்ணலாம் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். must அப்படின்றது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக, முக்கியமா லா அண்ட் ஆர்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட். நீ கண்டிப்பா ஹெல்மெட் வியர் பண்ணணும். இல்ல அப்படின்னா யூ ஷுட் பே த பெனால்டி, ரைட்? யூ ஷுட் பே த ஃபைன், வாட் எவர் இட் மைட் பி. ஸோ ஆனால் ஷுட் அப்படின்றது இட் இஸ் லைக் அ சார்ட் ஆஃப் சஜஷன். நீங்கள் யாரோ ஒருவருக்கோ சஜஷன் கொடுக்குறீங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்கிறீங்க, இது பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணணும். பண்ணலைன்னா இந்த பெனால்ட்டி நீ கட்டணும் அப்படின்ற கேஸில் ஷுட்டு வராது. அப்படின்ற கேஸில் என்ன வரும்? மஸ்ட் தான் வரும். ஸோ கட்டாயமாக அப்படின்ற கேஸில் மஸ்ட். பட் இதை நீ பண்ணனா நல்லா இருக்கும்ன்ற உங்களோட ஒப்பீனியனை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா சஜஷன், ரைட்? அதுதான் சஜஷனை வைக்கிறீங்க அப்படின்னா அது ஷுட். ஸோ இந்தியா மஸ்ட் ஃபைண்ட், கட்டாயமாக அப்போ இந்தியா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சோர்சஸ் ஆஃப் சஸ்டெயினபிள் எனர்ஜி. சஸ்டெயினபிள் அப்படின்னா என்னது? என்விரான்மெண்ட்டை பாதிக்காம இருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்சஸ் என்னென்ன? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டுலேருந்து எனர்ஜி தயாரிக்கிறோம், அதே மாதிரி வாட்டர்லேருந்து எனர்ஜி தயாரிக்கிறோம். இதெல்லாம் நேச்சருக்கு பங்கம் விளைவிக்காதது, ரைட்? ஸோ இந்த மாதிரி எனர்ஜி சோர்சஸை அவங்க கண்டுபிடிக்கணும். டு கர்ப் அப்படின்னா கண்ட்ரோல், கட்டுப்படுத்துறது. ஓகே. ஸோ இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்தியா வந்து இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி சோர்சஸை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றாங்க. So let's get started. First, the new series of consumer price index. Consumer price index is nothing but என்னன்னு சொல்லுவோம்னா, இப்போ இந்த வருஷம் வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளான சாப்பாடு, போக்குவரத்து, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். இது இந்த வருஷம் எப்படி இருக்கா, அடுத்த வருஷம் இதோடைய விலைவாசி ஏத்தம் எவ்வளோ இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், ஒரு கிலோ வந்து அனியன் எவ்வளோ, ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம். ஸோ இந்த வருஷம், அடுத்த வருஷம் வந்து இதே 70 ரூபா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கணிக்கிறதுக்கான ஸ்கேல் தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ரைட்? ஸோ த செகண்ட் டேட்டா. அப்போ இதில் எது சப்ஜெக்ட் நல்லா பாருங்க. த நியூ சீரீஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆஃப் வந்துருச்சு. ஆஃப் ப்ரப்போசிஷன், ரைட்? ஆஃப்ன்றது ப்ரப்போசிஷன். ஸோ த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், the data. அப்ப எது சப்ஜெக்ட்? இதுதான் சப்ஜெக்ட், the new series. அடுத்தது திருப்பியும் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கே. yes, of course, this could be a phrase. சூப்பர். அப்ப இங்க நல்லா பாருங்க. the கமா கொடுத்திருக்குன்னா அந்த கமாக்கு அப்புறம் வரது இத பத்தி சொல்லுது, ரைட்? the consumer price index என்னன்னா the second data release of which was issued on Thursday. Okay, இது வந்து செகண்ட் டேட்டா ரிலீஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இது வந்து செகண்ட் டைம் அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. of which, இந்த which எதை குறிக்குது? இந்த CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை குறிக்குது. which was issued on Thursday. So இந்த Thursday இஷ்யூ பண்ணப்பட்ட இந்த CPI வந்து செகண்ட் டேட்டா, ரைட்? அப்ப இந்த சப்ஜெக்ட்டுக்கான verb எங்க இருக்குன்றத பாருங்க, இங்க இருக்கு, ரைட்? அப்போ the new series does not yet have enough historical data. அப்ப does not have, இதுதான் verb, yetன்றது adverb, right? does not yet have enough historical data. போதுமான அளவு டேட்டா இல்ல, ரைட்? சோ இது verb, இது இதற்கான ஆப்ஜெக்ட், ரைட்? ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகே. சோ இங்க இந்த நவுனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஹிஸ்டாரிக்கல்ன்ற அட்ஜெக்டிவும் இனாஃப்ன்ற அட்ஜெக்டிவும். ஓகே.
ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஃபார் ரோபஸ்ட் கம்பேரிசன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிபிஐல ரிலீஸ் ஆயிருக்கல கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இது வந்து பாஸ்ட் டேட்டா. ஹிஸ்டாரிக்கல்னா பாஸ்ட் டேட்டாலாம் இல்ல. எதற்காக அப்படின்னா ஃபார் ராபஸ்ட் கம்பேரிசன்ஸ், ஸ்ட்ராங்கா கம்பேர் பண்றதற்கு. ப்ரீவியஸ் டேட்டாஸ் இருந்தா தானே ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ண முடியும். பட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பாஸ்ட் டேட்டாவே இல்ல அப்படின்றாங்க. அப்ப ராபஸ்ட் அப்படின்றதுக்காக சினோனிம்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸ்ட்ராங், ஸ்டடி, விகரஸ், ஹெல்தி, பவர்ஃபுல். ஓகே, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதெல்லாம் விகரஸ்ன்னு சொல்லுவோம். ஹெல்தி, பவர்ஃபுல். ஆன்டனிம்ஸ் வீக், ஃப்ரெஜைல், ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிசா இருக்கிறது, டக்குன்னு பிரேக் ஆகுறதோ இல்லை டக்குன்னு வளையிறதோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஃபீபிள், ரொம்ப லேஸா இருக்கிறது. டெலிகேட், ஃப்ரெயில், இது எல்லாமே ரொம்ப லேஸா இருக்கிறது, ரொம்ப லைட்டா இருக்கிறது. அதாவது ஸ்ட்ராங்கா இல்லாம ஈஸியா உடையக்கூடியது, நெளியக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வீக், ஃப்ரெஜைல், ஃபீபிள், டெலிகேட், ஃப்ரெயில் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து, okay, for robust comparisons, dash does include enough information to provide future clues about the future. ஆனா நல்லா பாருங்க, does not yet have enough data ன்னு கொடுத்திருக்காங்க. dash அப்புறம் does include, ஆனா எதை இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படின்னா provides clues about the future. ஃபியூச்சர்ல இப்படிலாம் இருக்கலாம்ட்டு அதை பத்தின க்ளூஸை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்குன்றாங்க. அப்ப blank-க்கு முன்னாடி நெகட்டிவா கொடுத்திருக்காங்க அண்ட் blank-க்கு அப்புறமா பாசிட்டிவா கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவா கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் என்னவா இருக்கலாம்? of course it could be but, right? because நான் ரீசனை சொல்றது, unless கண்டிஷனை சொல்றது, unless you work hard you cannot pass the exam. okay, therefore ஆகையால், although இருப்பினும், இருந்த போதிலும் அர்த்தம். அடுத்தது, retail inflation in India quickened to a 10-month high of 3.2% in February. ஃபெப்ரவரிக்கு முன்னாடி in preposition, monthsக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, so retail inflation subject in preposition, prepositionக்கான object. so quickened, வேகமாகுது. verb to a, okay, to திருப்பி preposition to a 10-month high. இது வரைக்கும் இருந்ததுலயே லாஸ்ட் 10 மாசத்துல இப்போ பயங்கர ஹை ஆகிக்கிறது. எவ்வளவு ஹை ஆகுது என்றால் ஆஃப் 3.2% ஹை ஆகுது அப்படின்றாங்க. ஓகே, in February 2026, largely driven by food inflation. இது எதனால அதிகப்படியாக ஆகுது? அதிகப்படியான லைக் உந்துதல் எது மூலமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு, எது மூலமா இந்த பணவீக்க லைக் விலைவாசி ஏத்தம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷனால ஆயிருக்கு. டேஷ் ப்ரீசியஸ் மெட்டல் பிரைசஸ், ப்ரிஷியஸ் மெட்டல் பிரைசஸ்னாலையும் ஃபுட் இன்ஃப்ளேஷனாலையும். அப்ப ரெண்டு விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்கு, எப்பெல்லாம் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை கனெக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? of course without any doubt we would go with and, right? but ஆனா although இருப்பினும் எல்லாம் இப்ப சொன்னது தான் திருப்பி இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது, this rise is something that the government should take note of early. ஸோ இந்த விலைவாசி ஏற்றத்தை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சீக்கிரமாகவே வந்து எடுத்துட்டு அதுக்கான சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். அவாய்டிங் எனி காம்ப்ளசன்சினா என்னது? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்மக்னஸ், கண்டென்ட்மெண்ட், ஓவர் கான்ஃபிடன்ஸ், இன்டிஃபரன்ஸ். ஒன்றும் இல்லை, அதாவது வா நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து நான் பண்ண விஷயங்கள்ல வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடா, லைக் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதை விட ஒரு படி மேலேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்ஃபிடன்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ்க்கும் இருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் அதே தான். ஓகேவா? ஸோ ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறத காட்டிலும் அதை காட்டிலும் நானா யாரு, எனக்குலாம் இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அகங்காரத்தோட சேர்த்து இருக்கிறது. ஓகேவா? தட் இஸ் காம்ப்ளசன்சி. ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சர்ன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், விஜிலன்ஸ், ரொம்ப கண்காணிப்பா இருக்கிறது, அலர்ட்டா இருக்கிறது, அவேரா இருக்கிறது. ஸோ அந்த காம்ப்ளசன்சினால என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா வந்து அவேரா இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து என்ன நடக்க போகுது, எனக்கு தான் இது எல்லாமே பழகிடுச்சு, நான் தான் லைக் எப்படி சொல்றது, என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ல நான் லைக் ஒரு ஓவர் ஹாப்பியாக இருக்கிறது அப்படி கூட சொல்லலாம். ஓகே, ஓவர் கண்டென்ட்டாக இருக்கிறது, கான்டென்ட்ன்றது மன நிறைவாக இருக்கிறது, ஒரு ஓவர் கான்டென்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வரக்கூடிய விஷயங்களை பற்றி அவேராக இல்லாமல் இருப்போம். ஸோ தட் இஸ் வாட் கிவன் ஹியர்.
So avoiding any complacency that might have crept in due, சூப்பரான வார்த்தை, in due to the low inflation level of last year or so. Okay, avoiding any complacency. ஸோ இங்கே காம்ப்ளசன்சி பார்த்துட்டோம். கிரெப்டின் அப்படின்னா வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடுறது. ஓகேவா? ஸோ நோட்டீஸே பண்ணாமல் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துடுறது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உள்ளே வந்துச்சு. ஸோ நம்ம என்னன்னா அதோட ரிஸ்க் இதெல்லாம் தெரியாமல் அப்படியே நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டுலாம் இருந்துட முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஓகே, அதுதான் இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணுறோம், இங்கே கிரெப்டுக்கும் கொடுத்துருக்காங்க. க்ரீப்போட பாஸ்ட் டென்ஸ் கிரெப்ட், crawled, sneaked, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி போறது உள்ள, slithered, inched, tiptoed அப்படி காலை இப்படி வச்சு நடக்கிறது, அதான் tiptoe. அடுத்து ஓகே, crawled, sneaked, okay, sneaked, like sneaking into somebody's room ன்னு சொல்லுவோம்ல, அப்படியே தெரியாம அப்படியே எட்டி பார்க்கறது, உள்ள போறது, இந்த மாதிரி. crawled, sneaked, slithered and inched, tiptoed, இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் ஸ்லோ மூவ்மெண்ட் அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். antonyms rushed, ran, hurried, sprinted, dashed. okay, so fine. Next, food has a low weight in the new series as compared to the old one. இப்போ புதுசா ரிலீஸ் ஆன இந்த சிபிஐல, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வந்து ஃபுட்டை ஃபுட்டு பற்றி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இஸ் டேஷ் அ மேஜர் டிரைவர் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஆனால் இதுதான் இன்ஃப்ளேஷனோட மேஜர் டிரைவர். அதை இன்ஃப்ளேஷனை வந்து உந்தி தழுது இல்லையா, அதில் மேஜர் ஃபேக்டராக இருக்கிறது ஃபுட்டு தான் அப்படின்றாங்க. வித் 36.75% வெயிட் இன் ஓவரால் சிபிஐ. ஸோ ஓவரால் சிபிஐல இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 36.75% இருக்குன்றாங்க. இந்த இடத்துல என்ன வரும், பட் இஸ் டேஷ் அ மேஜர் டிரைவர். பட் இஸ் பட்டு கண்டிப்பாக வராது, ஏன்னா அங்கே தான் பட்டு போட்டிருக்கோம், நல்லா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. பட் இஸ் nevertheless, beside, until, since. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அட்வர்ப் வரணும். இங்கே நல்லா பாருங்க, பட் இஸ் a மேஜர் டிரைவர். இதுலயே நம்மளுக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஏன்னா இந்த இஸ்ன்றது எதை குறிக்குது, இந்த ஃபுட்டை குறிக்குது. அப்போ ஃபுட்டு சப்ஜெக்ட், ரைட். இஸ்ன்றது இங்கே வேர்பா இருக்கு, மெயின் வேர்பா இருக்கு. அதுக்கு அடுத்து a மேஜர் டிரைவர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு, காம்ப்ளிமெண்ட். எப்போல்லாம் பி வேர்ப்ஸ் இருக்கு, பி வேர்ப்ஸை தொடர்ந்து வார்த்தைகள் வருதோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் காம்ப்ளிமெண்டா இருக்கும். அப்போ இது அட்ஜெக்டிவ். காம்ப்ளிமெண்ட் எல்லாம் வந்து அட்ஜெக்டிவா இருக்கும், ரைட். ஓகே, அப்போ பட் இஸ் மேஜர் டிரைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இஸ் however a major driver. இருப்பினும் இதுதான் மேஜர் டிரைவரா இருக்கு. இருப்பினும், இருந்த போதிலும், இந்த வார்த்தைகளை குறிக்கிறது இருக்கு. நம்ம nevertheless யூஸ் பண்ணலாம், nonetheless யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், it rained, nevertheless they played. மழை பெஞ்சிச்சு, இருப்பினும் அவர்கள் விளையாண்டார்கள். Got it? Yes. அடுத்தது, அப்போ nevertheless, beside அப்படின்றது வேற, besides வேற. besides-னா in addition to, beside அப்படின்னா பக்கத்துல, until அது வரையில், since ஆகையால் வராது. ஸோ அடுத்தது, ஏன்னா நம்ம இது ப்ரிப்போசிஷனாக போடுவோம், இல்லைன்னா கன்ஜங்ஷனாக போடுவோம், ஸோ கண்டிப்பாக வராது. அடுத்தது, இன்ஃப்ளேஷன் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். ஸோ ஃபுட்லையும் நம்ம குடிக்கக்கூடிய ஐட்டங்கள்லையும் இட் ரோஸ் அப் டு 3.3% இன் ஃபெப்ரவரி. அடுத்தது வந்து ஃப்ரம் 2.1% ப்ரீவியஸ் மந்த்ல இருந்துச்சு, அது குவிக்காக வந்து எலிவேட் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. எதனால அப்படின்னா, மீட், ஆயில்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்க ப்ரைஸ் லெவல்ஸ், நட்ஸ் கேட்டகரியில் ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து அதிகமானதுனால தான் இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. நோட்டபிளி இன்ஃப்ளேஷன், டொமேட்டோ பிரைஸ்ல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து more than 45% இருக்கு. Thankfully, this was accompanied by a contraction in prices of two other staples. ஆனா ஏதோ நல்ல விதமா, நன்றி கூறும் விதமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ்ல வந்து பிரைசஸ் கொஞ்சம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. எது, டூ ஸ்டேபிள்ஸ். ஸ்டேபிள்ஸ்னா வழக்கமா யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள், நம்ம எசென்ஷியல் திங்ஸ். ஓகே, எசென்ஷியல்ஸ், பேசிக்ஸ், நெசசிட்டிஸ், மெயின் ஐட்டம்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஸ்டேபிள்ஸ். ஆன்டனிம்ஸ், லக்ஸுரிஸ். அது லக்ஸூரியா இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலரா பண்ண மாட்டோம், ரைட். எக்ஸ்ட்ராஸ், அடிஷனலா இருக்கிறது. நான் எசென்ஷியல்ஸ், ஃப்ரில்ஸ், இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே அண்ட் எக்ஸ்ட்ரா திங்ஸ், நாட் அ மேண்டேட்டரி ஆர் ஃபண்டமெண்டல் திங், ரைட். அடுத்தது,
ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸோட விலை அதிகமாகல. Contraction in prices of two other staples, onions and potatoes, by 28%, 18%. அதாவது கட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது அதிகமாகாம இருக்கு. அதனால தான் வந்து நம்ம ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாகாம ஓகே நம்ம தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்றாங்க. A large part of the low inflation last year was due to the statistical base effect that is now gone. அதாவது ஒன்றும் இல்லை, large part of the low inflation last year வந்து கொஞ்சம் low inflation வந்து கம்மியாக இருந்துச்சு. அதனுடைய பெரும்பான்மையான பகுதி எதுக்காக வந்து இந்த low inflation இருந்துச்சுன்னு எப்படி சொல்றாங்கன்னா due to the statistical base effect. அதாவது அதுக்கு முந்தின வருஷத்துல இன்ஃப்ளேஷன் இன்னும் ஹையா இருந்திருக்கலாம், அதனால போன வருஷம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர்த்து அது உண்மை கிடையாது, ரைட்? பட் இப்போ தட் இஸ் நவ் கான். பட் இப்போ அதுவும் போச்சு, ஏன்னா விலைவாசி உச்சத்தை தொட்டுருச்சு அப்படின்றாங்க. லுக்கிங் அஹெட் இன்னும் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா there are various factors, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ரேப்பிடா ரைஸ் ஆகுறதுக்கு காரணமாக. ஓகே, the first is that climate change. Climate scientists are predicting the return of El Nino effect in the middle of the monsoon this year. So El Ninoன்றது பசிபிக் ஓஷன்ல வந்து கிரியேட் ஆகிற ஒரு வெப்பம், காற்றழுத்த தாழ்வு மையம்லாம் சொல்றாங்களா, அதனால specific part of the world will receive heavy rainfall. But in specific part of the world there will be drought. There will be not any rainfall at all. அங்க மழையே பெய்யாது. அங்க வந்து அப்ப மழை பெய்யலன்னா என்ன, கண்டிப்பா வந்து அங்க எஸ் பயிர் விளையாது. அப்போ அஃப்கோர்ஸ் வந்து விலைவாசி ஏறதான் செய்யும். அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. வீக் மான்சூன் will naturally raise food prices. மழை இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபுட் ப்ரைஸஸ் அதிகமாக தான் செய்யும். ஸோ அதுதான் வீக் மான்சூன் ஃபுட் ப்ரைஸஸை அதிகமாக்கும். செகண்ட் இம்பேக்ட் எதனால வருதுன்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா how long the conflict in West Asia continues. இப்போ ஈரான்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுமோ அதை பொறுத்தும் வந்து இந்த ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா sustained natural gas supply constraints will hurt fertilizer production, affecting food output and dash prices. அதாவது இப்போ நம்ம இருக்கிற சஸ்டைன் நேச்சுரல் கேஸ் வச்சு எவ்வளோ நாள் வந்து நம்மளால பண்ண முடியும், ஏன்னா நம்மளே வந்து வெளிநாட்டில இருந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் இந்த ப்ரைஸஸ்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் என்ன கிடைக்காது, வந்து கேஸ் சப்ளைலாம் வந்து கிடைக்காது. ஸோ நேச்சுரல் கேஸ் சப்ளைலாம் கிடைக்கல அப்படின்னா அப்போ ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அடிப்படும். ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அடிப்படும் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் போடாட்டி எப்படி பயிர் நல்லா விளையும்? அப்போ அஃப்கோர்ஸ் ஃபுட் க்ராப்ஸும் நல்லா விளையாது. அப்போ அது வந்து இவென்ச்சுவலி ஃபுட் ப்ரைஸஸை அதிகமாக்கும், இல்லை கான்சிக்வென்ட்லி அந்த ஃபுட் ப்ரைஸஸை அதிகமாக்கும். வைல் அப்படின்றது ரெண்டு விஷயம் ஒரே சமயத்தில் நடக்கிறப்ப வைல் போடலாம். கான்ட்ராஸ்ட்னா ஆப்போசிட்டாக ரெண்டு விஷயங்கள் சொல்கிறப்ப யூஸ் பண்ணலாம். வேரஸ் அப்படின்றதும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன் கான்ட்ராஸ்டுக்கு சினிமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் வேரஸ். இங்கே இப்படி இருக்கு, வேரஸ் இங்கே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்ட்ராஸ்ட் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தாராளமாக வேரஸ் யூஸ் பண்ணலாம். பட் இவென்ச்சுவலினா தான் அதனை தொடர்ந்து. கான்சிக்வென்ட்லி அப்படின்னா இதெல்லாம் ஆகும் இல்லையா, இதோடைய கான்சிக்வன்ஸா இதன் விளைவாக ப்ரைஸஸ் வந்து உயரும். ஓகே, எஸ் கரெக்ட். Sustained natural gas constraints will hurt fertilizer production. So both eventually correct தான், consequently correct தான். Both are right. Eventually அப்படின்னா அதனை தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம், consequently னா அதன் விளைவாக அப்படின்ற மாதிரியான மீனிங். ஓகே, so the other factor that has driven inflation up and dash will likely remain a major driver in near future is the price of gold and silver. So மிச்ச ஃபேக்டர் இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றத்தை அதிகப்படுத்துற மிச்ச ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர். இங்கே என்ன வரும் அப்படின்றது போடுங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடுவீங்க, லைக் எலிமினேட் பண்ணிடுவீங்க. இந்த ரெண்டுல இருந்து தான் வரணும். நான் இது சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் யோர் கொஸ்டின் பிகாஸ் you are going to comment below because இது வந்து I have told many times, so many times that and which you can explain பண்ணிருக்கேன். inessential class and essential class எதுவோ அது ரிலேட்டடா வச்சு வரும், நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல போட போறீங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கோல்ட் ஜுவல்லரியில வந்து எவ்வளோ ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்
2% in February, and from an already blistering, already வந்து ஒரு இன்டென்ஸான இடத்துல இருக்கு blistering, அதாவது எரியிற இடத்துல இருக்கு அப்படின்ற மீனிங். blistering அப்படின்றதுக்கு நம்ம நிறைய மீனிங் சொல்லலாம். ஒரு இன்டென்ஸான அப்படின்னு சொல்லலாம். scorching, intense, severe, fierce, burning. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அது எரிஞ்சிட்டு இருக்கு கோல்டு ப்ரைஸ். மீனிங் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக இருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆல்ரெடி போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் வந்து இந்த ப்ரைஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெப்ரவரியில் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து இன்ஃப்ளேஷன் சில்வர் ஜுவல்லரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மோர் தென் 160% இன் போத் ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி. 160% ஆயிடுச்சு, மோர் தென் 160% ஆயிடுச்சு. வித் குளோபல் அன்சர்டனிட்டி அண்ட் ஆன்சைட்டி, குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி இல்லாத தன்மையும், அடுத்து இப்போ என்ன நடக்கும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இருக்கு இல்லையா. அது ரெண்டும் ஸ்கை ராக்கெட்டிங் ஆகுது, அதாவது அந்த அளவுக்கு எக்ஸ்போனென்ஷியலாக போயிட்டே இருக்கு அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ ஸ்கை ராக்கெட்டிங்கான சினோனிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோரிங், ரைசிங், ரேப்பிட்லி இன்க்ரீஸ், ஓகே ரேப்பிடாக வந்து மூவ் ஆகுது, சர்ஜிங் அதிகமாகுது, எஸ்கலேட்டிங், மூவிங் அப்வர்ட்ஸ், ஷூட்டிங் அப் அதிகப்படியாகுது. அதோடைய ஆன்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாலிங், டிக்ளைனிங், டிக்ரீசிங், ட்ராப்பிங் அண்ட் பிளங்கிங், இதெல்லாமே குறையுது அப்படின்ற மீனிங். ஓகே ஃபைன். அண்ட் த டிமாண்ட் ஃபார் சேஃப் ஹேவன் precious metals is not going to let up anytime soon. Okay fine. இதுக்கான மீனிங் என்னன்னா சேஃப் ஹேவன் மெட்டல்ஸ்ன்றது கோல்டு அண்ட் சில்வரை தான் சேஃப் ஹேவன் மெட்டல்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து லெட் அப்புன்னொன்னே அதிகமாகுதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் வந்து குறையிறதுக்கு எனி டைம் பக்கத்தில் வந்து இருக்கிற வரக்கூடிய காலங்களில் குறையிறதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் இருக்கு, என்னன்னு தெரியல, இப்படி போட்டிருக்காங்க. Rising oil prices and LPG and LNG, ஓகே அது பெட்ரோலியமாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், இது ஆயில் ப்ரைஸஸ்லாம் அதிகமாகுது இல்லையா, அதனால ஷார்ட்டேஜஸ் இருக்கு. ஸோ which are already raising input prices for industry which will eventually be passed on to consumers. ஸோ இங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இப்போ ஹோட்டலில் இதுலன்ட்டு வந்து எல்பிஜி இதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிக காசுக்கு வாங்குறாங்க அப்படின்னா விலையை ஏற்றுவாங்க, அல்டிமேட்லி கன்சியூமர்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஹியர் திஸ் இஸ் யோர் குவெஸ்சன், நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் போட போகிறீங்க. தட்ஸ் இட். இன்னைக்கான பேசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ டடா, பை, see you.